எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் நாத்திகம் ஆத்திக பேச எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் கூட ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு வச்சும்போது பந்தக்கால் நட்டு தான் செய்வாங்க. பந்தக்கால் நடாம ஒரு மாநாடு யாராவது செய்ய சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அரசியல் கட்சியை. நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கார நபரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அங்க பந்தக்கால் வைக்காம உங்களால் நிகழ்ச்சி செய்ய முடியாது. அப்ப மட்டும் உங்களுக்கு இறைவன் தேவைப்படுவாரு, அப்ப மட்டும் உங்களுக்கு எல்லா விஷயம் தேவைப்படும். ஏன்னா பந்தக்காலுடைய கான்செப்ட் அது, எல்லா உயிரினத்தையும் காக்கக்கூடிய விஷயம் இந்த பந்தக்காலில் உண்டு. ஐயா இவ்வளவு பெரிய விஷயம் நிகழ்ச்சி நடத்த போறோம், இவ்வளவு ஜனங்க இங்க வர போறாங்க, இவ்வளவு பேர் சங்கமிக்க போறாங்க, இவங்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்காம காக்கணும் அப்படின்றதுக்காக தான் பந்தக்கால் நம்பிட்டு இறைவன் அந்த பிரபஞ்சத்தை வேண்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பந்தக்கால் நடுறது. நம்ம திருமணத்துக்கும் பந்தக்கால் நடுவோம், ஐயா இந்த சுப நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், இது எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு செய்யும். அந்த மாதிரி இங்க பேசுறது ஒண்ணு செயல்பாடா ஒண்ணு அரசியல்வாதிக்கிட்டு இருக்கும், அது வேற விஷயம். நம்ம அதான் சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களுக்கு உங்களுக்கு வேண்ட எல்லா விஷயம் கிடைக்கணும்னு சொல்லும் போது குலதெய்வ வழிபாட்டை பிரதானமா வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க கோரிக்கைக்கு எல்லாத்துக்குமே முதல் பிரியாட்டி யாரு தரணும்? நம்ம முதல்ல இறைவன்கிட்ட முதல் இறைவன் யாரு? விநாயக பெருமான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக பிரதானமான தெய்வம் யாருன்னா குலதெய்வம். உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க குலதெய்வத்திட்ட ஷேர் பண்ணுங்க. அது உங்க முன்னோர்கள் தான், உங்களை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அசைவ சாமியா இருந்தா நீங்க அசைவம் தான் பண்ணணும். நாங்க இல்லப்பா நான் இன்னைக்கு டயட்ல இருக்கிறேன், எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க அங்க போய் நான் படையெல்லாம் போட மாட்டேன் சொல்லக்கூடாது. அங்க அசைவம் வச்சு படைக்கணும்னா அசைவம் வச்சு தான் படைக்கணும்.